இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். தற்பொழுது சிந்து பைரவி ராகம் பற்றிய தேடலில் விவரங்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டு நகர்ந்து கொண்டுள்ளோம். இது சிந்து பைரவி என்பது சமீப காலம் வரை அநேக பாடல்கள் வந்து கொண்டு தான் உள்ளன. நாம் ஆரம்ப கட்டத்திலிருந்து படிப்படியாக வந்து கொண்டுள்ளோம். ஆகவே அந்தந்த வருடங்களில் என்னென்ன பாடல்கள் வந்தன என்பது பற்றி தனித்தனியாக போடுவதற்கு நேரமாகும் என்பதை கருதி கலவை பாடல்களாக ஆரம்பித்தோம். சென்ற எபிசோடில் 62 வந்த படங்களிலிருந்து ஒரு சில பாடல்களை உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம். இந்த சிந்து பைரவி சமீபத்திய பாடல்களை பார்க்கும்போது எவ்வளவு அது ஒரு விமர்சையான வகையில் பின்பற்றப்படுகிறது என்பதனை பார்க்கும்போது, உதாரணமாக 99களில் சங்கம படத்தில் மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா என்ற பாடல், 98ல் காதல் மன்னன் என்ற படத்தில் வந்த மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, 2004ல் ஆட்டோகிராஃப் படத்தில் வந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, இவையெல்லாம் மிக அருமையான சிந்து பைரவி பாடல்கள். ஒரு பக்கம் சோகமாக உருவெடுத்து வருவதாக கூறினாலும் ஒரு சில இடங்களில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்த பாடல் கூட ஆட்டமா தேரோட்டமா என்பது ஒரு குத்துப்பாட்டுக்கு இணையான பாட்டாக அது எடுப்பை காட்டுவது தெரிகிறது. இவ்வாறு சென்று கொண்டே உள்ளலாம். ஆனால் இந்த சிந்து பைரவிக்கான ஸ்வரங்களை எடுத்து பார்க்கும்போது அதற்கான அந்த தனித்துவம் எந்த இடத்திலும் தெளிவாக புரிய வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். தற்போது உதாரணமாக மார்கழி திங்கள் அல்லவா உதாரணம் இந்த பாடல் பார்க்கும்போது 4 கட்டையில் இதனை எடுத்துக்கொள்கின்றோம். இப்படி வருகிறது. ஆட்டோகிராஃப் போனோம்னா எஜமான் படத்துக்கு போனோம்னா என்று வருகிறது. காதல் மன்னனுக்கு சென்றவங்களும் வெட்டி தேடி என்று இவ்வாறு சிந்து பைரவி அப்படியே ஆறாக ஓடுகிறது. இவ்வாக பார்க்கும்போது இப்போ சிந்து பைரவி இது பின்பக்கத்தில் வந்த பாடல்கள், சமீபத்திய பாடல்கள் என்பதனால் அந்த காலம் வரும்போது இந்த பாடல்கள் எல்லாம் விரிவாக நாம் பார்ப்போம். இந்த சிந்து பைரவின் ஓட்டத்தை மட்டும் 63ல் அல்லி என்ற படத்தில் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் ஒரு பாடல் வந்திருந்தது. டி.எம். சௌந்தரராஜன், பி. சுஷீலா ஆகியோர் பாடியது. ஏ புள்ளே எங்கே போகிறே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போகிறே, ஏ புள்ளே எங்கே போகிறே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போகிறே, ஏ புள்ளே ஏ மச்சான் எங்கே வாரே, நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இங்கே வாரே, ஏ மச்சான் இங்கே வாரே, நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இங்கே வாரே, ஏ மச்சான் என்று இந்த சிந்து பைரவிகள் வருகிறது. பூம்புகார் படத்தில் சுதர்சனம் அவர்கள் இசையில் பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை, இந்த பூட்டி வைத்த கோட்டையிலே மன்னவனில்லை, கண்ணிருந்தும் பார்ப்பதற்கு காட்சி இல்லை, கண்ணிருந்தும் பார்ப்பதற்கு காட்சி இல்லை, கைகள் சேவை செய்ய கடவுள் இல்லை, அப்படியே ஓடுகிறது. அதிலே அப்படியே தொடர்ந்து போனோம்னா 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, தீர்ந்து மனிதன் வாழும் வகையில் தெய்வத்தின் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. அதே போலவே
நவராத்திரி என்ற படத்தில் போட்டது முளைச்சுதடி கண்ணம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி கண்ணம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி கண்ணம்மா, நாத்து வந்து சிரிக்குதடி காலத்திலே, சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே நேரத்திலே என்று இப்படி வருகிறது. புதிய உறவு என்ற படத்தில் அதே 64 நம்ம சொல்லும்போது, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். இதே போலவே அதே வருடத்தில் 2000 பணக்கார குடும்பம் என்ற படத்தில், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட, அதை மண் மீது போட்டு விட்டேன் வெயிலில் வாட வெயிலில் வாட என்று இந்த சிந்து பைரவி பாடல்கள். பூம்புகாரிலேயே கேபி சுந்தரம் அவர்கள் பாடிய மற்றொரு பாடல், வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம், நாளிகையின் மனதினிலே நடக்க ஒன்னா வேதம், வாழ்க்கை எனும் ஓடும். இம்மாதிரியாக பட்டியலில் வரக்கூடிய பாடல்களை தனித்தனியாக சேர்த்தால் நேரம் எடுக்கும் என்பதனால் கலவை பாட்டுகளாக நாம் சொல்கின்றோம். ஆகவே இந்த பாடல் ஒன்று தொட்டு பல்லவியிலேயோ சரணத்திலேயோ நாம் சென்று தொடர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த சிந்து பைரவி ஒரு அடிப்படையாக அமைந்துள்ளதுதான் காரணம் என்பதை கூறுகின்றோம். இந்த பாடல்களை நாம் கீபோர்டில் கலந்து இசைத்து பார்ப்போம்.